இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ். சேனல் நேம் வந்து ஏஐ கால்குலேஷன்ஸ். சரிங்களா? கேஎலுக்கு தனியாக டிஆருக்கு தனியாக நம்ம கெஸ்ஸிங் கொடுப்போம். அதனால் ஏஐ டு கேஎல். சரிங்களா? இப்போ கேஎல்லில் என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, செவ்வாய்க்கிழமை 3 சக்தி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 446. லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 928 561. 16/12/2024 அடிச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 545 874. ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன், என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் ரொம்ப நாளாக கேட்டிருக்கிற ஒரு விஷயம் அதுதான். ஒரு சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் டெய்லியும் கொடுக்குறோம், நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுக்குறோம். இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டிசம்பர், சரிங்களா, இந்த டிசம்பர் எவ்வளோ நாள் ஆகுதுங்க? டிசம்பர் ஆரம்பித்து 16 நாள் ஆகுது. சரிங்களா? நம்ம 6 ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம். சரிங்களா? 6 ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம். ஃபுல் வின்னிங் ஜெயிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் 2D தான் வின் பண்ணியிருக்கோம். அந்த 2Dலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி ஜஸ்ட் மிஸ்லேயும் பவர்லேயும் தான் போயிருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங், நல்ல ஒரு இதாக எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சப்போர்ட் தாங்க. சரிங்களா? எந்த மாதிரி அப்படின்னா, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவோ நம்ம கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு லைக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். சரிங்களா? ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 10லேருந்து ஒரு 11,000 பேர் இருக்காங்க. 1000 பேர் கூட பார்க்குறதில்ல. அதில் லைக் ஒரு 100 கூட வரதில்லை. அப்படின்றதுனால தான் ட்ராப் ஆகுது. ஸோ இப்போ சேனல் கொஞ்சம் வீடியோ போடாமல் போகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வருது. ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? நாங்கள் கொடுக்குற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் தான் பண்ண சொல்கிறோம். காசா பணமாலாம் உங்கள்கிட்ட எதுவும் நாங்கள் எதிர்பார்க்குறது இல்லைங்க. ஜஸ்ட் லைக் பட்டன் கேட்கும் போது லைக் பட்டன் அப்படி கீழே இருக்கும். சரிங்களா? வீடியோ அப்படி மேலே ஓடிட்டு கீழே லைக் பட்டன் இருக்கும். ஒரு லைக் கொடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் லைக் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான். அப்போ வீடியோவை பார்க்கவே வேணாங்கன்ற மாதிரி கூட ஆயிடும்ல. புரியுதுங்களா? 1000 பேர் பார்க்குறாங்க, 100 பேர் தான் லைக் கொடுக்கும். 900 பேர் என்ன மைண்டில் பார்த்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் ஏன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சி பண்ணுறதுக்கும் பிடிக்காமல் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அதனால் கூட நீங்கள் வெற்றி வாய்ப்பை இழக்கலாம். நிறைய விஷயங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோட பாருங்களேன். இன்ட்ரெஸ்ட்டோட பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக லைக் பண்ணிடுவீங்க. நான் லைக் பண்ணணும்னு சொல்லவே தேவையில்லை. சரிங்களா? லைக் அப்படின்றது என்னோட ஒரு மனநிறைவுக்காக நான் கேட்குற ஒரு விஷயம். அதனால் ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் நம்ம யூடியூப் சேனல் லிங்க்கை வந்து எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஏன்னா உங்களால் பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு, ஏதோ பிஸியாக இருக்கீங்க, ஒர்க்காக இருக்கீங்கன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காகவாது ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். மீண்டும் சொல்கிறேங்க, ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக தெளிவாக கேளுங்க. ஸ்க்ரீன்ஷாட் அதுக்கப்புறம் அனுப்புவோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி 5 பேர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமா கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம். மேட்ச் பண்ணுங்கள். டெய்லியும் வின்னிங் தட்டி தூக்கலாம். சரிங்களா? 874க்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 874க்கு 8 4 நமக்கு இங்கே இருக்கும். சரிங்களா? நம்ம வீடியோவில் நான் தெளிவாகவே பேசியிருப்பேன் நான். சரிங்களா? ஸோ இதுதான் அதிகப்படியான கணக்கில் வருங்க அப்படின்றதையும் நான் சொல்லியிருப்பேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8 4 7 4. சரிங்களா? இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் வீடியோவில். ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு. சிங்கிள் போர்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 8 7மே வந்திருக்கும் நமக்கு. சரிங்களா? 8 7மே வந்து நமக்கு வந்திருக்கும். நம்ம ஏசியில் சிங்கிள் போர்டுன்றப்ப ஏசியில் நம்ம மேட்ச் பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் 8 4 7 4 4 7 அப்படின்ற பேர் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு.
அது ஏபிசி ஃபுல் வின்னிங்கே வாங்கியிருக்குங்க சரிங்களா. இருந்தாலும் நம்ம வீடியோ போட்டதை நம்ம சொல்கிறோம். இந்த வீடியோ இன்னும் பார்க்காம இருக்காங்க நிறைய பேர். இப்போ என்ன டவுட் இருந்தால் போய் பார்த்துக்கோங்க. நான் தெளிவாக சொல்லியிருந்தேங்க 4, 7 சரிங்களா. அது கூட 6ஆம் நம்பர் வரும். இதுலேருந்து 2 நம்பர் கேரண்டியாக வந்துடும். இந்த 3லேருந்து 2 நம்பர் கேரண்டியாக வரும். அதில் 0வோ 8ஓட சேர்ந்து தான் 3D அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி 847 அப்படின்னு நமக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு. ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நம்மளோட முதல் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க சரிங்களா. அது திருப்பி கூட நான் எழுத சொல்லியிருந்தேன். முதல் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 874க்கு 874 சரிங்களா. 6684 முதல் நம்பர்லேயே நமக்கு இங்கே 3D பாஸ் ஆகிருக்கு. இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மாதிரி வந்திருந்தது. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம எடுக்கிற ஃபார்முலாவில் 4D 60 5D எல்லாமே நல்லா அமையுது. அதை பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தாங்க வந்திருக்கு சரிங்களா. அதுக்கு ப்ரூஃப்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு நிரூபித்து இது பண்ணணும் இல்லை. நம்ம கொடுக்குற நம்பர் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நம்ம இந்த ஏபிசி நம்ம 3 டிஜிட்டை விட நம்ம வந்து இதுக்கு மேலே ஒரு கேரளாவில் வந்து நம்ம இந்த இதை வந்து கொஞ்சம் நல்லா மேட்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 45D நம்பர் உங்களுக்கு அமையிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். அதுக்காக சொல்கிறேங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 876 கொடுத்துருந்தோம் சரிங்களா. இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா தெரியும் 574 இருக்கும். இதெல்லாமே நம்ம கொடுத்தது தாங்க சரிங்களா. எதுவுமே நம்ம இல்லாமலாம் இல்லை. 274 நம்ம கொடுக்காதது எதுவுமே நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம கெஸ்ஸிங் போடுவோம். அந்த கெஸ்ஸிங்கில் வின்னிங் வந்தால் வின்னிங் வீடியோ போடுவோங்க. நம்ம ரெகுலராக டெய்லியும் போடுறோம் அப்படின்னா டெய்லி நம்ம வின்னிங் கொடுக்குறோன்னு தான் அர்த்தம் சரிங்களா. ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு. போர்டு வச்சு வெற்றிப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம 784க்கு நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் வின்னிங் நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா. 748 அப்படின்ற ஒரு நம்பரை கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு ஃபுல் வின்னிங் வந்து ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு. அந்த ஏபிசி ஃபுல் வின்னிங் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தோட 6ஆவது வின்னிங் சரிங்களா. 6 7ன்னு நினைக்கிறேங்க சரிங்களா. ஏற்கனவே 6ஆவது வின்னிங் தான். 5 வின்னிங் சொல்லியிருந்தேன், 6 சொல்லியிருந்தேன். ஸோ இது 7ன்னு நினைக்கிறேன் ஏபிசி சரிங்களா. வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கலாம், இல்லை நாளைக்கு நான் சொல்கிறேன் நான் சரிங்களா. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா 16 நாளில் நம்ம 6 வின்னிங் சாலிடாகவே கொடுத்துருக்கோம். ஏபிசி 3D நம்பர் டெய்லி 2D டெய்லி வின்னிங் கொடுத்துருக்கோம். அதை நோட் பண்ணிக்காங்க. 6 நாள் தான் கொடுத்தீங்களான்னு நினைக்காதீங்க சரிங்களா. எல்லா நாளும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அந்த ஏபிசி மட்டும் நம்ம சொல்கிறோம். ஏபிசி மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். நம்மளோட டிபிலையும் அதுதான் இருக்கும் சரிங்களா. போர்டு வச்சு வெற்றிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்தலாம். சிங்கிள் போர்ட் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 7 2 1 6, பி போர்டில் 1 5 3 4, சி போர்டில் பார்த்திங்கன்னா 7 2 5 6 9 காமனாக இருக்க நம்பரை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எனக்கு பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு ஹிட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 7ஆம் நம்பர் சரிங்களா. அதிகப்படியான கணக்கில் இருக்குங்க சரிங்களா. அதனால தான் நான் அதை மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த 3 நம்பர் வந்து எப்பவுமே சி போர்டு நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த 3 நம்பரோட பேட்டர்ன் சரிங்களா. 7 2 பேட்டர்ன் வந்து அதிகப்படியான கணக்கில் இருக்குது. 7 2 1 5 பேட்டர்ன் சரிங்களா. ஸோ நான் மார்க் பண்ணது இதுதான் மார்க் பண்ணியிருப்பேன். நான் உங்களுக்கு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தாங்க வந்திருக்கு. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பேருமே நம்ம இந்த பக்கம் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. அதுவும் இந்த பக்கம் சொல்லிடுறேன். இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏன்னா டைம் ஆயிடுச்சு சரிங்களா. கொஞ்சம் நம்ம பல சைஸ் பேசிக்கிட்டு டைம் ஆயிடுச்சு. 56 53 51 25 77 47 திரும்ப பாருங்கள் 7 4 அடித்து 4 7ன்னு வருது. ஒரு கண்ணு வச்சுக்கோங்க சரிங்களா. 95 66 36 ஸோ 44 21 57ங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் 5ஆம் நம்பர் கூட 7ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 9ஆம் நம்பரை மேட்ச் பண்ணியிருப்போம். அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாம் இருக்கிற நம்பர் ஆல் போர்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல் போர்டு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா. அதுக்கு முடிச்சு சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா. ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம். ஸோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும். நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். அந்த ஒரு மரியாதைக்காக லைக் பண்ணுங்கள். அடுத்தது சரிங்களா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குங்க கேஎல்டிஆர் சம்பந்தம். அதில் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் வெற்றியும் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா. வெற்றி வாய்ப்பையும் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக
தெளிவாக கேளுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்கும். இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 7-2 அதிகப்படியான கணக்கில் நான் போகிறேன். அது கூட 3. ஸோ இதுலேருந்து 2 நம்பர் கம்பல்சரி இருக்கணும். ஒரு 3D அமைஞ்சு அது கூட ஒரு 9ஆம் நம்பர் வரலாம். சரிங்களா? ஸோ இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஃபுல்லாக வந்து நாளைக்கு யாராவது தட்டி தூக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எப்படி 9 கொடுத்தோமோ அதேமாரி ஒரு 5ஆம் நம்பர் கொடுக்குறேங்க. சரிங்களா? ஸோ இதுலேருந்து 2 நம்பர் அது கூட 5ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் அதிகப்படியான கணக்கில் வருது. அப்படி தான் ஹிட் ஆகும். 3D கண்டிப்பாக வின்னிங் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து நம்ம 3D நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3D நம்பர் பார்த்தீங்கன்னா 950 533. சரிங்களா? 950. ஏன்னா விளக்கம் சொல்கிறதில்ல, நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறோம், மேட்ச் பண்ணிக்கோங்க. டைம் இல்லைன்றதுக்காக சொல்கிறோம். ஏன்னா எவ்வளோ 1 மணி நேரம் வீடியோ போட்டாலும் நீங்கள் 3 நிமிஷம் தான் பார்க்க போகிறாங்க. அதுக்காக தான் சொல்கிறோம். சரிங்களா? ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பீங்க. இருந்தாலும் நம்ம முக்கியமான விஷயத்த சொல்லலாம். 7 7 4 259 865 347. பாருங்கள், அந்த 4 7ஓட பேட்டர்ன் இங்கே திரும்பி இருக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 440 625. சரிங்களா? 440 625 472 800. சரிங்களா? 200 அடிச்சிருந்துச்சு. அதை அப்படியே மாற்றி ஆல்ட்ரேஷன் வரலாம். 65 236ங்க. இது எல்லாமே முக்கியமான நம்பர். எது முக்கியமான நம்பர்னு இம்பார்ட்டன்ட் நம்பர் ஸ்க்ரீன்ஷாட்டில் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட்டில் மார்க் பண்ணியிருக்கேன், அதை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்பீடாக போகிறதுனால தப்பாக எடுத்துக்காதீங்க. 395 868 636 870 423. இந்த நம்பர் பார்த்திங்கன்னா திரும்பி வரும். எப்படி 200க்கு 800 சொன்னால் அந்த மாதிரி 324க்கு அந்த நம்பர் வருங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? 867 ஃபாலோ பண்ணுற நம்பர். ஸோ 496 953. இந்த நம்பர் திருப்பி எழுதியிருக்கோம். 311 592ங்க. சரிங்களா? 592. அடுத்தது பார்த்தீங்கன்னா 749. அப்படியே தான் இருக்குது. இப்போ தான் இவங்க சேஞ்ச் பண்ணாமல் அடிக்கிறாங்களா? சரிங்களா? 749 251 உள் நம்பராக வந்துச்சு. மிஷின் நம்பரில் கொஞ்சம் பார்த்து கண்ணு இருக்கட்டும். 871 217ங்க. இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது. ஏன்னா கெஸ்ஸிங் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நம்ம வீடியோ போட்டாமல் நம்ம வின்னிங் தட்டி தூக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதனால் வந்து நான் திரும்ப சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்கட்டும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.